ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரல் மகன் சேனல். இன்றைக்கி நம்ம மாரல் ஸ்டுடியோஸ் வந்து மூன் நைட் வந்து அஃபிஷியலாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தாச்சு. உண்மையிலே செம்ம ட்ரிப்பி டார்க்காக இருக்குங்க. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண டார்க்காக இருக்குன்னு, பட் அந்த டிஸ்னியோட மார்ஜினை தாண்டி ஒரு டார்க் மேக் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நம்மளே சைக்காலஜிக்கலாக வந்து ஒரு சின்ன ஒரு அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்ல அந்த ஒரு சீரீஸோட ஃபஸ்ட் எபிசோடு உண்மையிலே ஒரு க்ளம்ஸியான டார்க்காக இருந்தது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு எபிசோட வந்து ஃபுல்லாக பிரேக் டவுனும் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாரல் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிரேக் டவுனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுக்கு நல்லாவே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் அந்த எபிசோடை பார்த்துட்டு இந்த பிரேக் டவுனுக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம், அதாவது உங்களுக்கு தோணிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டீவன் கிராண்ட் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் தான் இந்த ஒரு எபிசோட் 1 ஃபுல்லாகவே வந்து போயிட்டு இருந்திருக்கும். ஸோ நிறைய பேருக்கு என்ன தோணிருக்குன்னா, இந்த ஸ்டீவன் கிராண்டுன்றது தான் இப்போ ஒரிஜினல் கேரக்டர். அந்த கூட வந்து இந்த மார்க் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லிட்டு கண்ணாடியிலலாம் ஒரு கேரக்டர் வந்து பேசியிருக்கோம். அதெல்லாம் இந்த ஸ்டீவன் கிராண்டோட ஆல்டர் ஈகோன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் தப்பு. மார்க் ஸ்பெக்ட்ரம் தான் உண்மையிலேயே அந்த ஒரு பாடிக்கான அஃபிஷியல் ஓனர் வந்து மார்க் ஸ்பெக்ட்ரம் தான். அது வந்து காமிக்கில் அப்படி இருக்கும். மேபி அவங்க வந்து சீரீஸில் மாற்றிருக்கலாம். பட் மார்க் ஸ்பெக்ட்ரம் தான் அந்த ஒரு பாடியோட அஃபிஷியல் ஓனர்னு சொல்லலாம். அந்த ஸ்டீவன் கிராண்டோ, மூன் நைட், அப்புறம் இந்த மாதிரி அனதர் ஆல்டர் ஈகோஸ்லாம் அதில் வந்து ஆல்டர் ஈகோஸ் தான். ஸோ மார்க் ஸ்பெக்ட்ரம் தான் இந்த ஆல்டர் ஈகோஸ் வந்து பேலன்ஸ்டாக வச்சுருப்பார். பட் இந்த ஒரு எபிசோட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மார்க் ஸ்பெக்ட்ரமோட அந்த ஒரு அப்பீரன்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருந்தது. பட் ஸ்டீவன் கிராண்ட் தான் இந்த ஒரு எபிசோட் 1 ஃபுல்லாகவே போகிறாரு. மேபி அடுத்த எபிசோட் ஃபுல்லாகவே மார்க் ஸ்பெக்ட்ரமோட வேர்ஷனாக இருக்கலாம். அதாவது மார்க் ஸ்பெக்ட்ரம் வந்து நம்ம ஸ்டீவன் கிராண்டை வந்து ஓவர்டேக் பண்ணி வர சீக்வன்ஸ்லாம் கட் ஆகிட்டு திரும்பி ஸ்டீவன் கிராண்டோடதே நமக்கு வந்து ரெப்ளிகேட் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கோட சீக்வன்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து காட்டல. மேபி அது வந்து எபிசோட் 2ல் வந்து காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸ்டீவன் கிராண்ட் வந்து ஆல்டர் ஈகோ தான். அந்த ஒரு பாடியோட ஒரிஜினல் ஓனர் வந்து மார்க் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து எபிசோட் வந்து பிரேக் டவுன் பண்ணிடலாம். ஸோ இந்த எபிசோட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆத்தர் ஹானர், ஸோ இவர்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஜிப்டியன் காடை வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த காட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமித். ஸோ அமித்ன்றது வந்து என்ன விதமான காடுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கெட்ட மனுஷங்களை, கெட்ட உள்ளம் கொண்டவங்களை, இந்த மாதிரி ஆளுங்க எல்லாரையுமே இது வந்து கொன்றும். ஸோ அந்த தப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்கள தப்பு செய்கிறதுக்கு முன்னாடியே கொல்றது தான் இந்த காடோட வேலை. ஸோ இதோட அப்பீரன்ஸ் வந்து இஜிப்டில் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனித உடல் கொண்டிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெட்டு வந்து குரோக்கடைல் இதில் இருக்கும். நல்லா நோட் பண்ணோம், குரோக்கடைல் ஹெட் இருக்கும், டாக் ஹெட் இல்லை. ஸோ டாக் ஹெட்டு, கேட் ஹெட்டு, ஸ்னேக் ஹெட்டு, இந்த மாதிரி இஜிப்டில் நிறைய காட்ஸ்லாம் இருக்காங்க. இந்த அமித்ன்ற அந்த காடோட ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா குரோக்கடைல் வடிவத்தில் இருக்கும். ஸோ அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் கையில் இருக்க குச்சியும் பார்த்திங்கன்னா குரோக்கடைல் உருவம் கொண்ட மாதிரி வந்து ஒரு குச்சியும் வச்சுருப்பார் அந்த ஆத்தர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி அந்த கிளாஸில் இருக்க தண்ணியை குடிச்சிட்டு ஒரு கிளாத்தில் அந்த கிளாஸை மூடி அந்த கிளாஸை உடச்சி அவரோட சாண்டில்ஸ்லேயே அந்த ஒரு கிளாஸஸை வந்து கொட்டி அதுக்குள்ளே காலை வச்சு நடக்கிறாரு. ஸோ இவர் ஏன் இப்படி பண்ணுறாருனா, இஜிப்டில் வந்து அந்த அமித்ன்ற அந்த காடுக்காக தன்னோட பிளட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி, இது வந்து ஒரு இந்த பலி கொடுக்குறதுன்னு நம்ம இதில் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு எஜிப்சியன் மித்தாலஜிக்கல். ஸோ அந்த ஒரு காடுக்காக இவர் வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இஜிப்டோட மித்தாலஜிங்க. இதுக்குள்ளே ஃபுல்லாக போகணுன்னா நம்ம பைத்தியம் பிடிச்சிருவோம். ஸோ இதை அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு ஸ்டோரியை நோக்கி போயிடுவோம். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டீவன் கிராண்ட் வந்து எந்திரிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ். ஸோ அவர் எந்திரிச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கை கட்டு, கால் கட்டு இதெல்லாம் கழட்டிட்டு அந்த கட்டிலேருந்து இறங்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கீழே மண் இருக்குது. ஸோ மண்ணில் காலை வச்சுட்டு போய் அங்கே இருக்க அந்த கதவோட எஜ்ஜில் இருக்க டேப் ஒன்று இருக்குது, அந்த டேப்பை கழட்டுறாரு. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கே அவர் மேலே ஒரு டவுட்டு, நம்மளோட கண்ட்ரோலை மீறி இருக்கிறோமோ, நம்ம கண்ட்ரோலை மீறி நடந்துக்கிறோமோன்ற ஒரு டவுட்டுனால இந்த ஒரு விஷயங்களை பண்ணி போகக்கூடாதுன்றதுக்காக ஒரு லாக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லாவே ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ப்ரொடெக்டிவாக அவர் வந்து எல்லா ஸ்டெப்ஸையும் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அந்த ஒரு பிரச்சனை, அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, பட் அது என்னன்னு தெரியாதனால அவர் அதுக்கு வந்து ப்ரொடெக்டிவாக இருக்கிற மாதிரி இந்த ஒரு சீக்வன்ஸில் வந்து காமிச்சிருப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் ஸ்டீவன் கிராண்டுக்கு வந்து ஒரு அம்மா இருக்கிற மாதிரி வந்து இந்த ஒரு எபிசோடில் வந்து போயிருக்கும். அவங்க அம்மாட்ட பேசுகிற மாதிரி போயிட்டுருக்கும். பட் ஸ்டீவன் கிராண்டுன்றது வந்து ஒரு ஆல்ட்ரிகோ. அந்த ஆல்ட்ரிகோவுக்கு எப்படி ஒரு அம்மா இருக்க முடியுன்றது வந்து இங்கே நிறைய பேருக்கு வந்து தோணலாம். பட் ஒரிஜினலி மார்க் ஸ்பெக்ட்ராமோட அம்மா வந்து இறந்துருப்பாங்க. அம்மாவும் இறந்துருப்பாங்க, அப்பாவும் இறந்துருப்பாங்க. ஸோ அந்த ஆர்ஜினை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா இறந்துருவாங்க. ஸோ ஸ்டீவன் கிராண்டோடக்கு எப்படி அந்த ஒரு ஆல்ட்ரிகோ எப்படி அம்மான்னு சொல்லிட்டு பேசுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். ஆஸ் யூஷுவல் இது ஒரு ஆல்டர் ஈகோன்றனால இல்லாத ஒரு விஷயத்தை இதுவே நினச்சிக்கிட்டு பேசலாம். இல்லை மேபி இந்த ஒரு ஸ்டீவன் கிராண்டன்ற இந்த கேரக்டர் வந்து ஏதாவது அடாப்டேஷன் மாம் கூட வந்து பழகி அவங்க கூட அப்படி ஏதாவது போயிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் வந்து ஒரு மியூசியமில், இஜிப்சியன் மியூசியமில் வந்து ஒர்க் பண்ணுறாரு இந்த ஸ்டீவன் கிராண்டுன்ற இந்த ஒரு ஆல்டர் ஈகோ. ஸோ இவர் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் லைஃப்பை வந்து இவர் வந்து கடந்துக்கிட்டு இருக்காரு டெய்லி. அந்த மாதிரி தான் இந்த ஒரு எபிசோட் ஃபுல்லாகவே போயிருக்கும். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவன் கிராண்டோட காட்டுற எல்லா சீக்வன்ஸும் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர், மிரர்ஸ், ஸோ இந்த மாதிரி காட்டுற சீக்வன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மூணு உருவங்களை வந்து ரெப்ளிகேட் பண்ணும். நிறைய அந்த எபிசோட் ஃபுல்லாகவே நிறைய விஷயங்களை வந்து அவரை ட்ரிபிளாக தான் காமிச்சிருப்பாங்க. வாட்டர்லேயும் சரி, வாட்டரோட ரிஃப்ளெக்ஷனில் சரி, மிரரோட ரிஃப்ளெக்ஷனில் சரி, எல்லாத்துலேயுமே மூணாக தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ மூணுன்னு ஏன் காட்டுறாங்கன்னா, ஒன்று வந்து மார்க் ஸ்பெக்ட்ரம், இன்னொன்று வந்து ஸ்டீவன் கிராண்ட், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்காட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மூன் நைட்னு இருக்கார்ல, அவரும் ஒரு விதமான ஆல்டர் ஈகோ தான். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்காங்க. பட் இந்த ஒரு சீரீஸில் வந்து எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் இந்த சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இஜிப்சியன் அந்த ஒரு மியூசியமோட வாட்ச்மேன் வந்து நம்ம ஸ்டீவன் கிராண்டை பார்த்து ஸ்காட்டுன்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். ஸோ மேபி அதுவும் அந்த ஒரு கேரக்டரும் இந்த ஒரு எபிசோடில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவன் கிராண்ட் வந்து தூங்கி எந்திரிக்கிறாரு. ஸோ எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் தூங்கும்போது பெட்டில் தூங்குறாரு. அப்புறம் அவர் எந்திரிச்சிருந்து பார்த்தா இங்கே இருக்கார். ஸோ அவருக்கு வந்து ஒன்றுமே புரியல. அது வந்து ஒரு புல்வெளியில் இருக்கார். ஸோ அப்போ அவர் கையை வந்து அவர் ஒன்றுமே புரியாமல் இருந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கூட வந்து ஒரு குரல் பேசுது. பட் அது வந்து மார்க் ஸ்பெக்ட்ரம் இல்லை. நல்லா வந்து அந்த எபிசோட் பார்த்தவங்க நல்லா நோட் பண்ணும். அவர் மைண்டுக்கு மேலே ஒருத்தர் பேசுவார். நீ வந்து ஏன்டா எந்திரிச்ச, நீ எதுக்குடா வந்த, நீ மார்க்குக்கிட்டே இந்த உடம்பை கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லி திட்டுவார். ஸோ மார்க்குக்கிட்ட இந்த உடம்பை கொடுறான்னு சொல்லி மார்க் வந்து சொல்ல மாட்டார். ஸோ அப்போ இன்னொரு ஆல்டர் ஈகோ தான் மார்க்கை இந்த உடம்பை வந்து அடைய விடு அப்படின்னு சொல்லி அவர் திட்டுறாரு. ஸோ அது மேபி ஸ்காட்டாக இருக்கலாம், இல்லை அந்த மூன் நைட்டோட அந்த ஒரு ஆல்டர் ஈகோவாக இருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு ஸ்பாட்டர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மூனோட காடான கான்ஷோ வந்து பேக்ரவுண்டில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆத்தரோட ஆளுங்க அந்த முதல்ல ஃபஸ்ட் சீக்வன்ஸ்லேயே வந்திருப்பார்ல, அந்த அமித் காடை வந்து வழிபெற்றவர் ஆர்த்தர். ஸோ அவரோட ஆளுங்க வந்து நம்ம ஸ்டீவன் கிராண்டரை வந்து சுட்டு கொள்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. பட் எதுக்குன்னு தெரியல. அவர் கையில் வந்து ஒரு மெட்டீரியல் இருக்கும் கோல்டு கலரில். அது வந்து ஒரு ப்ராடக்ட் நினைக்கிறேன். அது வந்து அமித் காடோட வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஒன்றி போகிற ஒரு மெட்டீரியல் நினைக்கிறேன். ஸோ அது வந்து நம்ம ஸ்டீவன் கிராண்டரோட கையில் இருக்குது. ஸோ அதை வாங்குறதுக்காக ஆத்தரோட ஆளுங்களாம் நம்ம ஸ்டீவன் கிராண்டரை சுட்டு கொள்றதுக்காக போகிறாங்க. ஸோ அப்போ அவர் வந்து தப்பிச்சு ஓடி அந்த ஆத்தரோட சிட்டிக்குள்ளேயே போயிடறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆத்தர் வரும்போது மக்கள் வந்து அவர் ஒரு காடோட ஒரு சன் மாதிரியே ஒரு ட்ரீட் பண்ணுறாங்க. அவர் தொடுறதே பெரிய விஷயன்ற மாதிரி அவர் தொட்டு பார்க்குறாங்க. அப்படி அவ்வளோ மதிக்கிறாங்க அவரை. ஸோ அந்தளவு அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது அந்த இடத்துல. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த தப்பு செய்கிறவங்களையும் தப்பு செய்யாதவங்களையும் ஜட்ஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து பனிஷும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பும் பண்ணிகிட்டு இருக்க வேலையை தான் இவர் வந்து ஆத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆத்தர் வந்து நம்ம ஸ்டீவன் கிராண்டை கண்டுபிடிச்சி மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மெட்டீரியல், அந்த ஒரு பொருளை வந்து என்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இவர் வந்து மிரட்டாரு. பட் நம்ம ஸ்டீவன் கிராண்டை வந்து கொடுக்கணும்னு நினச்சாலும் மார்க் அண்ட் அந்த அனதர் ஆல்டர் ஈகோஸ் வந்து கொடுக்க விட மாட்டாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ்லாம் உண்மையிலே செம ட்ரிப்பிடார்க்காக இருக்கும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்டீவன் கிராண்ட் வந்து அடித்து பிடுங்கலான்னும் போது ஒரு செகண்ட் அப்படி ஒரு கிளிச் ஆகிட்டு போகும். பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே அடி புழுத்து வாய் மூஞ்சி முகரை எல்லாமே ஒட்டஞ்சு போய் கீழே கிடப்பாங்க. கை ஃபுல்லாக ரத்தம். நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ரத்தத்தை காமிச்சு மரண டார்க் பண்ணுவாங்கன்னு சொல்லி. மார்வல் உண்மையிலே செம்ம டார்க்காக இருக்குது. ரத்தத்தெல்லாம் ஓப்பனாக காமிக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் தி மேட்னஸும் செம்ம டார்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ அங்கேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேஸ் சீக்வன்ஸ் இருக்குது ட்ரக்கில். ஸோ அங்கே மார்க்காகவும் ஸ்டீவன் கிராண்டாகவும் அந்த ஆல்டர் ஈகோஸாகவும் அவர் வந்து சேஞ்ச் ஒரு ஆய் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து உண்மையிலேயே செம்ம சீக்வன்ஸாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல்
அவர் திடீர்னு அந்த எந்திரிச்சிடறாரு. அந்த ஒரு கனவு மாதிரி இருக்குது அவருக்கு. ஏன்னா அவர் எந்திரிச்சு போனதுக்கான தடையும் எதுவும் இல்லை. அந்த டேப்பு நசுங்கலை, மண்ணில் எந்த கால் தடமும் இல்லை. ஸோ இவர் இது ஒரு கனவு போல், இது ஒரு நார்மலான டே போல் அப்படின்னு நினச்சிட்டு அவரோட அந்த நார்மல் லைஃப்பை நோக்கி போகிறதுக்காக போகிறாரு சிரிச்சிட்டு. பட் பார்த்தீங்கன்னா இவர் கண்ணை மூடி தூங்கினார்ல, ஸோ அந்த நாள்லேருந்து 2 நாள் கழித்து தான் இவர் எந்திரிச்சிருக்காரு. ஸோ என்னடா நடக்குது, நமக்கு ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்சி சுற்றுறாரு. அவர் மட்டும் இல்லை, நமக்கும் ஒன்றும் புரியலை. ஸோ அந்த டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட டேட் போகிறதா நம்ம ஸ்டீவன் கிராண்ட் பேசியிருப்பார். ஸோ அந்த பொண்ணு கூட டேட் போகிற டைம்னு நினச்சி போவார். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வரமாட்டா. இவர் ஃபோன் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்பார், ஏன் இன்னும் வரலன்னு. நான் 2 நாள் ஆச்சுரா, 2 நாள் கழிச்சு இப்போ கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திட்டிட்டு ஃபோனை வச்சுருவோம். ஸோ அப்போ தான் இவருக்கே தெரியும், அந்த பொண்ணு வர சொன்னதுக்கு 2 நாள் கழித்து தான் நம்ம இப்போ எந்திரிச்சிருக்கோமா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் புரியலை. ஸோ அவர் வீட்டுக்கே போகிறாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த மார்க் ஸ்பெக்ட்ரம் ஸ்டீவன் கிராண்டை ஆக்குபை பண்ணுற அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் வருது. ஸோ அங்கேருந்து அவர் தப்பிச்சு ஓடுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனையும் எடுத்திருப்பார். அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா லாயிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க யார், அவங்க என்னன்றதெல்லாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ உண்மையிலே அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான். ஸோ அவங்கள பற்றிலாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன்லாம் எடுத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் கண்டுபிடிச்சிருப்பார். அந்த இடத்துல மார்க் ஸ்பெக்ட்ரம் இதை நீ பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீவன் கிராண்டை துரத்துற மாதிரி இருக்கும். அவர் அந்த குரல் கேட்டு பயந்து ஓடுவார், லிஃப்ட்டில் ஏறிக்குவார். அப்போது நம்ம கான்ஷுவை லைட்டாக ஃபோர்ஸ் ஷேடாக பண்ணுவாங்க. கான்ஷு லிஃப்ட்டை பிடிக்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸ்லாம் ஆல்ரெடி நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ கான்ஷு நம்ம ஸ்டீவன் கிராண்டை நோக்கி வர மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து திரும்பி ஒரு சீக்வன்ஸ் ட்ரிப்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தடவை பஸ்ஸில் எழுந்திருக்காரு நம்ம ஸ்டீவன் கிராண்டு. ஸோ பஸ்ஸிலேருந்து இறங்கினா அந்த ஆத்தர் பஸ்ஸுக்குள்ளே இருக்கார். அவர் இறங்கி ஓடி மியூசியம்குள்ளே போகிறாரு, எஜிப்ஷியன் மியூசியம்குள்ளே. ஸோ அந்த ஆத்தர் நம்ம ஸ்டீவன் கிராண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ ஒரு பயங்கரமான இதில் மாட்டிக்கிட்டு இருக்க, அதுலேருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு நான் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும், அந்த ஒரு மெட்டீரியல் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அவர் பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் புரியாமல் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மியூசியத்துலேயே இந்த டாக் ஹெட்டு கொண்ட ஒரு க்ரீச்சர் அதை ட்ரெய்லரில் மூன் நைட் போட்டு தாறுமாறாக போட்டு பொழந்துக்கிட்டு இருப்பார்ல, அந்த ஒரு க்ரீச்சர் நம்ம ஸ்டீவன் கிராண்டை துரத்துது. ஸோ அவர்கிட்ட எஸ்கேப் ஆகி பாத்ரூமில் போய் ஒளியும் போது தான் நம்ம மார்க் ஸ்பெக்ட்ரமோட அப்பியரன்ஸ் இருக்குது மிரரில். ஸோ நம்ம மார்க் ஸ்பெக்ட்ரம் என்னை நம்பு, என்னை அந்த பாடிக்குள்ளே வர விடு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஸ்பெக்ட்ரம் ஸ்டீவன் கிராண்ட்டை கேட்குறாரு. ஸோ அந்த ஒரு க்ரீச்சர் வரும்போது இவரும் வந்துடுறாரு. அப்போ தான் அவங்க மூன் நைட்டாக மாறுறாங்க. மூன் நைட்டாக மாறி அந்த க்ரீச்சரை போட்டு பொழந்து கட்டுறாரு. இதோடு இந்த எபிசோட் முடியுதுங்க. ஸோ ஆல்ரெடி மூன் நைட் இந்த ஒரு உடம்புக்குள்ளே இருக்குது, மூன் நைட் இந்த உடம்புக்குள்ளே இருக்குது. அந்த மூன் நைட் இருக்கிறது மார்க் ஸ்பெக்ட்ரமுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி 2 கேரக்டர்ஸ் ஆல்ரெடி இந்த உடம்புல இருக்குது. பட் இது 2 கேரக்டர்ஸும் நம்ம உடம்புல இருக்குன்றது தெரியாத ஒரு ஆல்டர் ஈகோவாக ஸ்டீவன் கிராண்ட் இருக்கார். ஸோ இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்குது இந்த ஒரு எபிசோடில். ஸ்டீவன் கிராண்ட் தான் இதில் இருக்க ஒரிஜினல் பாடியோட ஓனரா, இல்லை மார்க் ஸ்பெக்ட்ரம் தான் காமிக்கில் இருக்க மாதிரி இதுலேயும் மார்க் ஸ்பெக்ட்ரம் தான் ஓனரா? ஸோ இந்த மாதிரி எதுவுமே தெரியல, போட்டு குழப்பி அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் எபிசோட. உண்மையிலே செம்ம ட்ரிப்பி டார்க்காக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதான் அந்த ஃபஸ்ட் எபிசோடில் இருக்க பிரேக் டவுன்ஸ், அந்த ஈஸ்டர் எக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கன்ஃபார்மாக இந்த எபிசோட பிரேக் டவுன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மால் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணுற வரையும் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். Drunk and tipsy in the shop, color and curry on the house, vibing with the nut bomb, tripping on a kuttu paatu. In the shop, tripping in Guntupu, vibing with the thing, chilling with the jungle.